நம்ம சின்ன வயசுல இருந்தே பேய் பிசாசு கதைகளை கேட்டு ரொம்ப பயந்துருப்போம். ஆனா நீங்க பயப்பட வேண்டியது பேய் பிசாசை பார்த்து இல்லை. அதெல்லாம் அவ்வளவு பெரிய கெடுதல் செய்யுமா என்னங்கிறது எதை யாரும் ப்ரூவ் பண்ணல. அது கட்டுக்கதையா இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம். ஆனா நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள் பேய் பிசாசை விட கொடூரமானவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போகிறேன். உத்தரப்பிரதேச மாநிலத்துல மொரதாபாத் அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஏரியால ஒரு குடும்பம் வாழ்றாங்க. அந்த குடும்பத்துல ஒரே ஒரு பெண், அவங்களுக்கு 14 வயசு. அந்த பெண்ணால மைனருங்கிறதுனாலையும் அவங்க தனிப்பட்ட அந்த பாதுகாப்பு கருதியும் கவர்மெண்ட் அவங்களுடைய பேரை வெளியிடல. அதனால அந்த பெண்ணுக்கு நம்ம டெல்லியில பாதிக்கப்பட்டாங்களா நிர்பயா அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணோட பேரையே நம்ம வச்சுக்குவோம். நிர்பயா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு 14 வயசு. அவங்க வீட்டை விட்டு போனவங்க 2 மாசமா வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது 2 மாசம் கழிச்சு தான் தெரிய வருது. அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன நடந்தது, அவங்கள அப்படி கடத்திட்டு போனவங்க யாரு அப்படிங்கிற அந்த மோசமான விஷயத்தை தான் ஒரு எச்சரிக்கை காணொலியா நான் பதிவு பண்ண போறேன். நான் RS ராஜா, இது RS ராஜா கிரைம் ஸ்டோரிஸ். சரி, இந்த மொரதாபாத் பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற அந்த ஒரு சின்ன குடும்பம், அவங்க ரொம்ப புவர் பீப்புள். இவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க. இவங்க வறுமையில தினக்கூலியா வேலை பார்த்து தான் இவங்க ரெகுலர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை, அவங்களுக்கு 14 வயசு. அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதி 2025 ஈவினிங் 7 மணிக்கு அவங்க அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சின்ன பெண்ணை கூப்பிட்டு அவங்க பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு டெய்லர் ஷாப்புக்கு அனுப்பியிருக்காங்க. ரெகுலரா எப்பவுமே அந்த பெண்ணு போற இடம் தான் அது. அதனால ஒரு ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்கம்மா, நீ போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பிச்சிட்டு அவங்க சமையல் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு எப்போதுமே அங்க ரெகுலரா வர்ற பொண்ணு, போற வழியில உங்களுக்கு ஃப்ரெண்டு வீடெல்லாம் இருக்கிறதுனால எந்த பயமும் கிடையாது. அந்த சின்ன பெண் விளையாட்டுத்தனமாவே அங்கிருந்து ஓடி போய் ஜாக்கெட் வாங்க போனவங்க 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு திரும்பி வரவே இல்லை. ஆனா எப்பவுமே இந்த கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம். அதனால அவங்க அம்மா ஒரு 1/2 மணி நேரம் வராம இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க போயிருக்காங்க. போய் அந்த டெய்லர் கடையில கேட்கும் போதுதான் அந்த டெய்லர் ஷாப்ல இருந்த பெண் சொல்லியிருக்காங்க, உங்க பொண்ணு இங்க வரவே இல்லையே, நான் பார்க்கவே இல்லைன்னு. இதை கேட்ட அந்த அம்மாவுக்கு ஷாக்கு. ஏன்னா தான் பொண்ணு சொன்ன வேலையை ரொம்ப கரெக்டா செய்வா, எங்கேயும் வெளில சுத்துற பொண்ணு கிடையாது, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவா. அதனால தேட ஆரம்பிச்சவங்க, அவங்க அப்பா ஒரு 8 மணிக்கு வீட்டு வர்றாரு. அவங்க அப்பாவுக்கும் இந்த தகவல் சொல்லி அவங்களும் 2 பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. 9 மணி ஆகுது, பொண்ணை காணா. பொண்ணை பத்தி எந்த தகவலுமே இல்லை. இந்த பொண்ணு போற அவங்க ஃப்ரெண்டு வீடு, இவங்க ரிலேஷன்ஸ் எல்லா வீட்டுக்கும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கூட சேர்ந்து இவங்க உறவுக்காரங்க எல்லாருமே அந்த பொண்ணை தேடி அலைகிறாங்க. இந்த பொண்ணை பத்தியான தகவல் இல்லவே இல்லை. 10 மணியை தாண்டுது. இதுக்கப்புறமும் நம்மளே தேடுறது சரி கிடையாது. ஏன்னா ஒரு பெண் குழந்தை காணா போனாங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம், ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த மொரதாபாத் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நைட்டு 11 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுத்த ஒரு SI சஞ்சய் குமார், இவங்க ஒரு டீம் போட்டு அப்போயே தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்கொயரியில காலையில 7 மணிக்கு இவங்க ஆரம்பிச்சு இந்த பெண் எங்கேருந்து கிளம்புனாங்க, எங்க போனாங்க அப்படின்னு அந்த ரூட்ல ஃபுல்லா அங்க இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் இந்த பெண்ணை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த டெய்லர் ஷாப்லயும் போயிட்டு அந்த பொண்ணை பாத்தீங்களான்னு தேடும்போது அந்த பெண் சொன்னதே தான் திரும்பி சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றதுல எந்த பொய்யும் கிடையாதுன்னு தெரிய வந்துச்சு. இங்க ஏதாவது CCTV கேமரா இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண, ஒரு அதிர்ஷ்டவசமா இந்த கடை இருந்ததுல இருந்து ஒரு 10 கடை தள்ளி ஒரு கடையில CCTV கேமரா வச்சிருந்திருக்காங்க. அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் எடுத்து அவங்க செக் பண்ணி பார்த்தாங்கன்னா, அதுல இவங்க சொன்ன 7 மணிக்கு வீட்டுல இருந்து அந்த பெண்ணு கிளம்பிச்சு இல்லையா, 7:10க்கு அந்த பக்கமா ஒரு கார் ரொம்ப வேகமா போனதை அந்த CCTV கேமரால கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த காருக்கும் இந்த பொண்ணு காணாம போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற கோணத்துல என்கொயரியை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் இந்த கார் நம்பரை ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அந்த CCTV ஃபுட்டேஜ்ல இருந்து இந்த கார் நம்பர் எடுக்க முடியல. ரொம்ப அதிநவீன டெக்னாலஜி மூலமாகவும் ட்ரேஸ் பண்ணி எடுக்கலாம் பார்த்தா ஃபுட்டேஜ் குவாலிட்டி கம்மியா இருக்கிறதுனால என்ன நம்பர் அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால இந்த என்கொயரியை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது போலீஸ்க்கு மிகப்பெரிய புதிராவே இருக்குது. இவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பொண்ணு போயிருக்கக்கூடிய சாத்தியமான எல்லா இடங்களையும் போய் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்படி என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பெண் சொல்றாங்க. ஜனவரி 2ஆம் தேதி 7:15 மணிக்கு நான் வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு கார் போனுச்சு, அந்த காருக்குள்ள இருந்து அலறல் சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிற தகவலை போலீஸ்கிட்ட சொல்றாங்க. அப்போ CCTV ஃபுட்டேஜ் இருந்த அந்த காரை, இந்த கார் தானா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, ஆமா இந்த கார்ல தான் அப்படின்னு அந்த அம்மா தகவல் சொல்றாங்க. ஆனா போலீஸுக்கு இந்த காரோட நம்பர் எடுக்க முடியாததுனால அவங்க ரெகுலரா எப்படி தேடுவாங்களோ அப்படி தேடி பார்க்குறாங்க. எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்படியே போகுது. ஜனவரி முடிஞ்சு February, March வரையும் 2 மாசம் அந்த பெண்ணை பத்தியான எந்த தகவலுமே இல்லை. இதற்கிடையில
இந்த வீட்டில் பெண்ணை பறி கொடுத்த அவங்க அப்பா அம்மா வந்து பயங்கரமான அதிர்ச்சி. அவங்க வேலைக்கு போகிறதில்ல, இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு, இறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்கில் அவங்க மொத்த குடும்பமும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி அவங்க வாழ்க்கையை வாழ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பெரும் துயரத்தில் இருக்கும்போது தான் மார்ச் 2ஆம் தேதி காலையில் 10 மணி அந்த தெருவில் ரொம்ப அலங்கோலமான நிலையில இந்த சின்ன பெண் நடந்து வர்றாங்க. இந்த பொண்ணை 2 மாசமா தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்தோன்னே பயங்கரமான அதிர்ச்சி. இந்த பொண்ணு எப்படி வர்றா, எங்கேருந்து வர்றா, இந்த பொண்ணை பார்க்கும்போது ஒரு 2 மாசமா பட்டினி கிடந்த மாதிரி, இந்த பொண்ணை ரொம்ப துன்புறுத்தின மாதிரியான ஒரு கோலத்துல ஒரு பிச்சைக்காரி மாதிரி அந்த பொண்ணு வந்து வந்திருக்காங்க. இந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு அதுக்குள்ள தகவல் போய் அவங்களும் வெளில வந்து தன்னுடைய பொண்ணை பார்த்தோன்னே தான் பொண்ணு உயிரோட வந்துட்டாங்கிறதே அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இல்லையா, அதனால அந்த பொண்ணை வந்து அவங்க கட்டி பிடிச்சிச்சு வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அந்த 2 மாசமா நீ எங்க இருந்த அப்படிங்கிற தகவலை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு இந்த பொண்ணு வந்து உயிரோட வந்ததை விட இந்த பொண்ணு அன்னைக்கே இறந்திருக்கலாம், அவ்வளோ ஒரு துன்பத்தை அந்த பொண்ணை அனுபவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கத்தி கதறி எழுதியிருக்காங்க. உடனே இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்துருச்சுங்கிற தகவலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐ சஞ்சய்குமார் மற்ற போலீஸ் டீமும் இந்த வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணை வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு ஜனவரி 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும் பொழுது இந்த பெண், நான் சரியா 7 மணிக்கு அம்மா என்னை வீட்டிலேருந்து தைய கடைக்கு அனுப்புனாங்க. நான் போயிட்டு இருக்கும் பொழுது ரோடை கிராஸ் பண்ணும்போது வேகமாக ஒரு கார் வந்து எனக்கு பின்னாடி நின்றுச்சு. அந்த கார்லேருந்து 2 பேர் தடன்னு இறங்குனாங்க. என்னை அப்படியே வாயை பற்றி தூக்கி காருக்குள்ள என்னை அடைச்சி அப்படியே தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. எங்க தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற தகவல் போலீஸ் வந்து கேட்கும் பொழுது இந்த ஊர்ல இருந்து சரியா 12 கிலோமீட்டர்ல போச்பூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் இந்த கார்ல கடத்திட்டு போயிருக்காங்க. இந்த காருக்குள்ள 4 இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த போஜ்பூர்ல இந்த 4 இளைஞர்கள்ல ஒருத்தனுடைய வீடு இருந்திருக்கு. இந்த 4 பேருமே பணக்காரங்க. அதுல ஒருத்தனுடைய வீடு நல்ல ஒரு மாடி வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு இந்த பொண்ணை அடைச்சு போட்டிருக்காங்க. அடைச்ச உடனே அதுல ஒருத்தன் ஒரு ஊசியை கொண்டாந்து இந்த பொண்ணுக்கு கையில போட்டு விட்டுருக்கான். போட்ட உடனே அந்த பொண்ணு மயங்கிடுச்சு. காலையில தான் அந்த பொண்ணு கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணுடைய உடல்ல கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸே இல்லை, கை கால்லாம் கட்டப்பட்டிருக்குது, வாயில துணியை வச்சு கட்டியிருக்கிறாங்க. ஆனா தன்னை இந்த 4 பேரும் சீரழிச்சிருக்காங்கிறது மட்டும் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிய வருது. இந்த பொண்ணு சத்தம் போட்டு அந்த இடத்துல இருந்து யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு கூப்பிட ட்ரை பண்ணியிருக்காங்க. வாயில துணியை போட்டு கட்டியிருக்கிறதுனால எதுவுமே தெரியல. கொஞ்ச நேரத்துல ஒரு 10 மணிக்கு காலையில இந்த 4 பேர் வந்து கதவை திறந்திருக்காங்க. வரும்பொழுதே அவங்க நிறைய பார்சல்ல மது பாட்டிலோட வந்திருக்காங்க. வந்து இந்த பொண்ணுக்கு முன்னாடி உட்காந்து மறுபடியும் மதுவை குடிச்சிட்டு அதில் ஒவ்வொருத்தரா மறுபடியும் அந்த பொண்ணை சீரழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது 1 நாள் 2 நாள்ல இது மாதிரி தொடர்ச்சியா 2 மாசம் டே நைட்டா அந்த 4 பேர் வருவாங்க. அவங்க அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து சரக்கு அடிப்பாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு ஆளா அந்த பொண்ணை போய் சீரழிப்பாங்க. அந்த பொண்ணை வந்து நிர்வாண குளத்துல கட்டி ஒரு ரூமுள்ள கட்டி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது கொஞ்ச அளவு சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் லெவலுக்கு ஊசி போட்டு அந்த பொண்ணை பயன்படுத்திட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு கூட இப்படி தொடர்ச்சியாக அவங்க இருக்கும்போது அந்த பொண்ணோட கையில ஓம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டு குத்திருக்கு. இந்த டேட்டுவை பார்த்த 4 பேரும் இந்த டேட்டுவை நீ ஏன் குத்திருக்க, இது உனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா வெளில போயிட்டு ஒரு பார்சலோட வந்திருக்கான். அந்த பார்சல் என்ன இருந்துச்சுன்னா ஆசிட் வாங்கிட்டு வந்திருக்கான், பாத்ரூம் ஆசிட். அந்த ஆசிடை ஒரு துணியில நினைச்சு இந்த பொண்ணை வந்து மறுபடியும் துணியால வாயெல்லாம் கட்டிட்டு கத்த விடாம அந்த துணியிலேருந்து ஆசிடை டிராப்பா அந்த பொண்ணோட கையில அந்த டேட்டூல விட்டு ஒவ்வொரு லெட்டரா அவன் அழிச்சிருக்கான். இந்த பொண்ணு வலி தாங்க முடியாம கதறி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் இந்த பெண் குடும்பமும் பியூர் வெஜிடேரியன். இந்த பொண்ணுக்கு வந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இவங்க ரெகுலராக வாங்கிட்டு வர மட்டன் சிக்கன் மாதிரியான நான்வெஜ் எல்லாம் கொண்டு வந்து வலுக்கட்டாயமா நீ நான்வெஜ் தான் இனிமேல் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட வாயில திணிச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி 2 மாச காலம் ஒரு நரக வேதனையில, நரகம்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி அந்த பொண்ணு அந்த 2 மாசமும் வாழ்ந்துருக்குது. அப்படிதான் இதே மாதிரி போயிட்டு இருக்கும் பொழுது மார்ச் 2ஆம் தேதி காலையில 8 மணிக்கு இந்த 4 பேரும் மறுபடியும் மது பாட்டில்களும் சாப்பாடும் வாங்கி கொண்டாந்து அங்க அந்த பொண்ணுக்கு முன்னாடியே வச்சு சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க. சீரழிச்சிட்டு அந்த பொண்ணை மறுபடியும் கட்டி போட்டுட்டு வெளியில நல்லா படுத்து போதையில தூங்கியிருக்காங்க. ஆனா தூங்கினவங்களுக்கு உங்க கதவை சாத்தாம தாள் போடாம விட்டுருக்காங்கிறது தெரியல. அந்த பொண்ணு மெல்ல வந்துச்சு, கதவை திறந்து பார்த்துருக்காங்க. கதவு திறந்திருக்கு அப்படின்னோடனே அந்த பொண்ணு தன்னுடைய அந்த கிழிஞ்சு போன உடைகளை போட்டுக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒரு 14 வயசு பொண்ணு அப்படிங்கிறதுனால தான் எங்க இருக்கோம் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அங்கிருந்து பஸ் ஏறி இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்காங்கிற தகவலை எஸ்ஐ கிட்ட சொன்ன உடனே இந்த எஸ்ஐயும் மற்ற போலீஸ் டீமும் பயங்கரமான அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போலீஸ் ஜீப்ல போயிட்டு
அந்த வீடு அடையாளம் காட்ட சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த பொண்ணு அடையாளம் காட்டியிருக்கு. அடையாளம் காட்டும்போது அது யார் வீடு, அங்கே யார் இருந்தாங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்க எடுத்திருக்காங்க. இந்த குற்றத்தில் சம்மந்தப்பட்டவங்க யார் அந்த 4 பேர் அப்படின்னா, ஒருத்தன் பேர் சல்மான், சுபீர், ரஷீத், ஆரிஃப். இந்த 4 பேர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க. இவங்க எல்லாருமே பணக்கார பசங்க. இந்த பெண் சொன்ன இந்த அடையாளத்தை வச்சு 4 பேரையுமே இவங்க கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அந்த 4 பேரையும் என்கொயரியில் பண்ணும் பொழுது அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜனவரி 2ஆம் தேதி பணத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால அடிக்கடி இவங்க தனி வீடு அப்படிங்கிறதுனாலையும் 4 பசங்க நிறைய மது குடிப்பாங்க. மது குடிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணலாம், எப்படி பொழுதுபோக்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு கார்ல வந்துட்டே இருந்த பொழுதுதான் இந்த பொண்ணு தனியா போறதை பார்த்துருக்காங்க. தனியா போன பொண்ணை பார்த்த உடனே சரி இந்த பொண்ணை நம்ம கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு முடிவெடுத்து காரை நிப்பாட்டிட்டு பொண்ணை வந்து தூக்கி காருக்குள்ள போட்டு அழைச்சிட்டு போயிருக்காங்க. இந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு இது என்ன ஆகும், இது போலீஸ் கேஸ் ஆகும், இது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான ஒரு சிந்தனையுமே இல்லாம, ஒரு மோட்டிவே இல்லாம ஜாலியா இந்த குற்றத்தை அந்த 4 பசங்களும் செஞ்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த போலீஸுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த பசங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது, என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலையோட இந்த காலத்து இளைஞர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த 4 பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு இவங்களை ஜெயிலில் வச்சிருக்காங்க. இப்போ கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, இன்னும் தீர்ப்பு வரல. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான குற்றங்களை நம்ம தடுக்கணும்னா நம்ம சட்டங்கள் இன்னும் எப்படி கடுமையானதா இருக்கணும், நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இன்னும் எப்படி நம்ம பாதுகாப்பு கொடுக்கறதுங்கிறத பத்தியான உங்க ஆலோசனைகளை கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க. மேலதிகமான டீட்டெயில நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை பத்தியான படிச்சு பாருங்க. இதோட தீர்ப்பு வந்துச்சுன்னா அதையும் நான் அப்டேட் பண்றேன். நான் உங்கள் RS ராஜா. இது RS ராஜா கிரைம் ஸ்டோரிஸ். நன்றி, வணக்கம்.